வெல்கம் டு சோலோ vlogs. ஆக்சுவலாக வந்து என்னன்னா நேற்று ஒரு 2 மணி இருக்கும் இன்ஸ்டாகிராம் நோண்டிட்டு இருந்தேன். இன்ஸ்டாகிராம் நோண்டிட்டு இருக்கிறப்ப வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு முஸ்லீம் பொண்ணு ரீல் வந்துச்சு. ஓகேங்களா, பெரிய விஷயம். ரீல் அப்போ என்னடா இது அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன். சரி ஸ்க்ரோல் பண்ணால் ஒரு 2 நாளுக்கு அப்புறம் திருப்பி அதே பொண்ணு ரீல் வந்துச்சு. எதுக்கு இப்போ இன்ஸ்டாகிராம் நம்மள்டே காட்டுறேன்னு சொல்லிட்டு நான் வந்து திருப்பி ஸ்க்ரோல் பண்ண அதே பொண்ணு ரீலாக வந்துக்கிட்டே இருந்துச்சு. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு இல்ல உங்களுக்காக தான் மாமா, கூட எத்தனை பேர் வரேன்னு கேளுங்க. யாரு தான் இது? ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஹலோ, நான் வருத்தமில்லா வாலிபர் சங்க தலைவர் கைப்பிள்ள பேசுறேன். யார் பேசுறது? நான் கீர்த்தனா பேசுறேன். ஹலோ, யாரு தான் இது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணேன், உடனே வந்துட்டு ஹலோ சார், அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு. அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க. A few moments later. சரி கதைக்கு வருவோம். யாரு தான் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா அவங்க வந்து இந்த மாதிரி பிளாக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 25K வந்து இன்ஸ்டாகிராம் வச்சிருக்காங்க. நமக்கு இன்னும் 100 கூட தாண்டல. நீ சாப்பிட வேலையை பாக்குறியா? கேரள என்ன படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தா அவங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் இயரோட ஃபர்ஸ்ட் செம் எக்ஸாம் வந்து எழுதிருக்காங்க. ஏய், நான் செத்துறேன்டா, போப்பா, என் படத்தை தாண்டி போ. நான் அதை பார்த்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் இயர்ல என்ன பண்ணோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். பழைய என்ன சொல்றதுன்னு தெரியல. சரியா, நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு எதுவுமே பண்ணல, எதுவும் பண்ணல. நான் வந்து ஜஸ்ட் என் ஃபோனுக்கிட்ட வந்து புலம்புனேன். அடே இன்ஸ்டா, எனக்கு வந்து 24 வயசு ஆகுதுடா, இந்த மாதிரி சின்ன பொண்ணெல்லாம் வந்து ரீல்ல காமிக்காதடா, டென்ஷன் ஆகுதுடா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதை அவன் ஒட்டு கேட்டானா என்ன அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனா வந்துட்டு அடுத்து ஒரு 2 ரீல் தள்ளி 3வது ரீல் கல்யாணம் ஆவாங்கல்ல, அதாவது 24-25 வயசுல கல்யாணம் ஆவாங்கல்ல, அந்த ரீலை வந்து எனக்கு வந்து அமிச்சான். வரிசையா ஒரு 10 ரீல் வந்து 25 வயசுல இருக்கிறவங்க, 25 வயசுல இருக்கிறவங்க, ஆண் பெண் கல்யாணம் ஆன அந்த முஸ்லிம்ஸ் ரீல்ஸா எனக்கு அமிச்சான். உண்மைதான், என் வயசுல இருக்கிறவங்க எல்லாரும் கல்யாணம் ஆயிட்டாங்க. என் ஃப்ரெண்ட்ஸு, கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட கல்யாணம் ஆயிடுச்சு. அதெல்லாம் ஓகே தான். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலடா, அதனால இந்த மாதிரி எதுவும் அனுப்பாதடா அப்படின்னு சொல்லி நான் திரும்பி புலம்புனேன். அதுக்கு என்ன நினைச்சான் தெரியல, அப்போ ஒரு ரீல் அமிச்சான். என்னன்னா, ஒரு அக்கா வந்து வந்தாங்க. அவங்களுக்கும் வந்து 24 வயசு தான். ஓகேவா, 24 வயசு தான். அந்த அக்கா வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி என் வீட்டில் வந்து மாப்பிள்ளை பார்த்தாங்க, எனக்கு வந்து கல்யாணத்தில் எதுவும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனால் வந்து நிக்கா பண்ணிக்கிட்டா மாப்பிள்ளை வீட்டில் ஐஃபோன் வாங்கி தருவேன்னு சொன்னாங்க, அதனால நான் வந்து கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டேன் அப்படின்னாங்க. வந்து சுருக்கமாக சொல்லும்போது வயிற்றுச்சல் அப்படின்னு சொல்லலாம். பட் சாப விடுவேன் இப்போ கொஞ்ச நேரத்தில் இப்படியே போச்சுன்னா. குழப்பமா இருக்குல்ல, எனக்கு குழப்பமா தான் இருக்கு. எனக்கு 24 வயசு ஆகுது, ஏன் ஐஃபோன் வாங்கி தரீங்களா? புடுங்குவோம், அதெல்லாம் ஒரு கணிக்க மாட்டாங்க, அவ்வளவுதான்.